ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் மசாலா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்குவோம். இப்போ வந்து கத்திரிக்காய் மசாலைக்கு வந்து நான் ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கி கழுவி வச்சுருக்கேன் க்ளீனாக. இது இங்கே இருக்கட்டும். இதுக்கு மசாலைக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக, வெறும் மிளகாத்தூள், இது வந்து கொழும்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கின்னு இப்போ வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி கத்திரிக்காய் உள்ளே இறங்கக்கூடாது கத்தி, இது உள்ளவே. இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதுவும் பண்ணின்னு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம எலுமிச்சைப்பழம் கூட போடலாம், ஆனால் நான் போடல எலுமிச்சைப்பழம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுன்னு இது இப்படி இருக்கட்டும். நான் வந்து இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் நம்ம போட்டுக்கலாம். வேகட்டும் நல்லா. இது கத்திரிக்காய் திருப்பி போடும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 பக்கமாக கத்திரிக்காய் நான் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கினேன். ஒரு தட்டில் எடுத்துடலாம். இது இப்போ வந்து நம்ம இதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதங்கட்டும் நல்லா. நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு
இதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வெர மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக என்ன பண்ணலான்னாக்கா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனை போய் நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு குஜ்ஜி மாதிரி. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பச்சை மிளகா வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இது வேகட்டும், வெந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலா செய்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் செய்தது பார்த்துருப்பீங்கோ. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.